கார் வந்துருச்சு. அம்மா, அப்பா. அசோக், அம்மா, எப்படி பாருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க, நம்ம அசோக்குங்க. அசோக், எப்படி இருக்கான் பாருங்க. அம்மா, அப்பா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோடா. நீ எப்படி பார்க்க? எங்களை மன்னிச்சிடுப்பா. ஆமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இல்ல அசோக், இத்தனை நாளா உன்னை பத்தி தெரியாம இருந்துட்டோம்ல. இட்ஸ் ஓகேப்பா. அதான் வந்துட்டேன்ல. உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம்டா. அசோக் உயிரோட இருக்காருன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்லம்மா. ஆமாமா, ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுமா. குழப்பமே வேண்டாம். நான் உங்களுக்கெல்லாம் விவரமா சொல்றேன். அசோக் உயிரோட இருக்கிறது எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். அசோக் குறைபாடோட பிறந்ததுனால டாக்டர் மித்ரா தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு இவனை தான் பாதுகாப்புல வளர்த்திருக்காங்க. அசோக்குக்கு குணம் ஆகாது, அதனால இந்த விஷயத்த சொல்லி நம்மள வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அசோக்க பத்தி நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. ஆனா அவங்களே எதிர்பாராத விதமா அசோக் குணமாகி இருக்கான். இவன் குறைபாடுகள் முழுக்க சரியாகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா. இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முழு நம்பிக்கை வந்த பிறகுதான் இந்த உண்மையை என்கிட்ட சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் நீ இதை என்கிட்ட சொல்லல? உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் நான் சொல்லல. இதெல்லாம் நியாயமே கிடையாது சுபத்ரா. என் மூத்த பேரன் இருக்கான்னு நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். சாரி அத்தை. இப்ப என்ன, இத்தனை வருஷம் கழிச்சு நாமெல்லாம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அசோக்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான். அத நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாமே. உனக்கு அசோக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? சம்மந்தி, அவளுக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல. இவ்வளவு நாள் உயிரோட இல்லைன்னு நினைச்சவன் உயிரோட வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல அவன் வரும்போது அம்மா இப்படி ஒரு பிளானோட இருக்காங்கன்னு வருத்தப்படுறதா? இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல விஷால். பர்ஷினி. ராகவ், இரு, எங்க போற? அசோக் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு நான் பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். வா அசோக், வா. இதோ வரேன். வா 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 வாப்பா. வா விஷால். வரப்பா, நீங்க போங்க. நீ எங்க வீட்டு மருமகன்னு இது நாள் வரைக்கும் அத்தை சொல்லும் போதெல்லாம்
ராகவ மனசுல வச்சுதான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அத்தை சொன்னதுக்கான அர்த்தமே புரியுது. என்னால ராகவ் இல்லாத வாழ்க்கைய யோசிக்கவே முடியாது. இல்ல, அத்தை என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. ஏ வர்ஷினி, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட என்ன? அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. ஏய், கல்யாணம் வேணாமா? என்ன சொல்ற நீ? கடவுளா பார்த்து திரும்ப அந்த வீட்டுல வாழ்றதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இங்க பாரு, அத நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். ஷோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. எனக்கு அசோக்க பிடிக்கல. அவனுக்கு என்ன குறைச்சல்? எதுக்காக இப்ப உனக்கு அவனை பிடிக்கல? அவனுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? அப்புறம் என்னடி வேணும் இதுக்கு மேல உனக்கு? எனக்கு அசோக்க பிடிக்கல. நீ எப்படியாவது அத்தை கிட்ட சொல்லி இந்த ஏற்பாடை நிறுத்து. அதான் எனக்கு வேணும். முடியாதுடி, நான் எதையுமே நிறுத்த மாட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. சொல்லு, உன் மனசுல என்ன இருக்குன்னு. இங்க பாரு வர்ஷினி, முடிஞ்ச விஷயம் தான். இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. உன் அக்காவை பாத்தியா? அந்த வீட்டுல எப்படி வாழ்றான்னு பார்த்தல்ல? ஏன் பொண்ணு ராணி மாதிரி வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதாடி? சொல்லு, எனக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் அசோக்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மீறி என்ன ஃபோர்ஸ் பண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஏய், என்ன உனக்கு அவ்வளவு திமிராயி போச்சா? உன்னை அந்த வீட்டோட மருமகளை ஆக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதையே நீ வேணான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? பாரு, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி பாரு. அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. போ, இதே உங்க அத்தை கிட்ட போய் சொல்லு. நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னத்த இப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்துல எந்த நல்லது நடந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். ஆனா என்ன ஆனா? அத்தை, முதல்ல அசோக் வந்து இங்க செட்டில் ஆகட்டும் அத்தை. இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். வந்த உடனே அவர் இங்க செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அத்தை. நீ என்ன சொல்ல வர? இல்ல அத்தை, நம்ம எதுக்குமே அவசரப்பட வேண்டாமே. கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா பண்ணலாம் தான் சொல்றேன் அத்தை. இங்க பாரு இசை, நான் எல்லாத்தையுமே யோசிச்சுதான் செய்வேன். புரியுதா உனக்கு? உன்கிட்ட எல்லாம் நான் அட்வைஸ் கேட்கல. நான் நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உன்னால அசோக் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு.